ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? 4 பார்ட் தியரி பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து இன்டர் கம்பெனி, ஜிஎல் இன்டர் கம்பெனி. ஆரக்கிள் இன்டர் கம்பெனின்னா என்ன படியுது? Concept of three areas of functionality: intercompany balance, support accounting for business activities across different legal entities, across different primary balance statement values within the same legal entity, across different second balance statement values, and across different third balance statement values. Intercompany transaction ஃபர்ஸ்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் லீகல் என்டிட்டினா, ஸோ ஒரு லீகல் என்டிட்டிக்குள்ளேயும் இன்டர் கம்பெனி இருக்கு ஒண்ணு. அடுத்து balance statement value within the same legal entity different primary balance statement இருக்கு. அப்புறம் டிஃபரண்ட் செகண்டரி பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி செகண்டரி வேல்யூ இது வந்து அதே பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேல்யூ வேற வேற லீகல் என்டிட்டி. ஒரு லீகல் என்டிட்டிக்குள்ள ரெண்டு பிரைமரி லெட்ஜர், அது ஒண்ணு. ஓகே, அடுத்து டிஃபரண்ட் செகண்டரி அக்ராஸ் தேர்ட் பேலன்ஸ் செக்மெண்ட் வேல்யூ. ஓகே, generate from all locations. Intercompany provides reports for visual comparison of intercompany receivable and payable accounts and their ground capital. allows manual creation of transaction. manual creation of transaction allow பண்ணுது. சரியா? அடுத்து என்ன? ஸோ மேனுவல் கிரியேஷன் இருக்கு த்ரூ த யூசர் இன்டர்ஃபேஸ் வழியா வரலாம், ஸ்ப்ரெட் ஷீட்ல அப்லோட் பண்ணலாம், ஓபேடி அந்த மாதிரி. டிரான்சாக்ஷன் இம்போர்ட் அதர் மாடியூல்ல இருந்து இம்போர்ட் ஆகலாம். டிரான்சாக்ஷன் ஜெனரேஷன் ஃப்ரம் அலோகேஷன் எப்படியும் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் எதுல இருந்து வந்தாலும் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் வரும். ரெகன்சிலேஷன் எப்படி பண்றது? விஷுவல் கம்பேரிசன் ரிசீவபிள் பேயபிள் அக்கௌண்ட் டியூரிங் ட்ரில் டவுன் கேப்பபிலிட்டி. ஸோ ரிப்போர்ட்ஸ் இன்டர் கம்பெனி ரிசீவபிள் பேயபிள் கம்பேர் பண்ணா இன்டர் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ட்ரில் டவுன் கேப்பபிலிட்டி, ட்ரில் டவுன் பண்ணி போய் பார்ப்போம்ல அக்கௌண்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெகன்சில் பண்ணலாம். ஓகே, படிப்பா ஒரு பாயிண்ட் முடிச்சோம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்புறமா அடுத்த பாயிண்ட். Journals are out of balance when the balance is indirectly automatically generate the necessary time balance burn and system raising the switch equal for all balance signals. Out of balance use of the balance எல்லா சப்லெஜர் மாடலும் இருக்கு இல்லையா, பேயபிள் ரிசீவபிள். அவுட் ஆஃப் பேலன்ஸ் by any of the lines balance to them ensure debit equal credit. ஓகே, ஒரு சைடு வாங்கினா இன்னொரு சைடு கொடுப்பாங்க. ஒன்னு இன்டர் கம்பெனி ரிசீவபிள், இன்னொன்று பேயபிள். அந்த மாதிரி எல்லா இதுலயுமே மேட்ச் ஆகும். Centralized setup of balancing rules are all product streamline the setup required for balancing. Centralized setup up to 3 of the segments in the charter can be balanced by intercompany. Charter வல்ல 3 segments வந்து balance பண்ணலாம் intercompany ஆல. By balancing and eliminating intercompany activity at the legal entity, it meet legal reporting requirement that require external financial to exclude intercompany.
ஓகே. இப்ப நம்ம வந்து டாக்ஸ் அத்தாரிட்டி அங்க இங்க ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே பண்ற டிரான்சாக்ஷன் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஏன்னா டாக்ஸ் இருக்காது மோஸ்ட்லி. உன்னோட பிரான்ச்சுக்கு தான் நான் அனுப்ப போறேன். என்னோட பிரான்ச் டெல்லியில இருக்கு, இதுல இருக்குன்னும் போது அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதுக்கு டாக்ஸ் இல்லைன்றதால. ஸோ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் குறையும். புரியுதா? Accounting across multiple ledgers in cross-ledger allocation are used to generate ledger entity or balanced. Balancing program is called when sub-ledger accounting entries are created and when journals are posted. So balancing program, okay, it's called when payable invoice example accounting entry கொடுத்திருக்காங்க பாரு. So expense debit பண்றாங்க. Okay. Original transaction lines, primary segment, Vision Bakery, Vision Main, Vision Fitness. Expense debit, Stocktonல வந்து credit. ஸோ யார் இதுல ஒரிஜினல் டிரான்சாக்ஷன். அடுத்து இன்டர் கம்பெனி லைன்ஸ் எப்படி வருது? ஸ்டாக்டன் சிட்ரஸ் வந்து டெபிட், பிரேக்கரி. ஓகே, இதுல பார்த்தோம்னா ஸ்டாக்டன்ற கம்பெனி, ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரெண்டு, இது எக்ஸ்பென்ஸ் ரெண்டு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இல்லையா? பிரேக்கரி கிட்ட 500, மார்டின் கிட்ட 700. என்னோட டோட்டல் லைபிலிட்டி 1000. ஸோ அவங்கவுங்க புக்ஸ்ல பிரிச்சு தானே போடணும். யாருக்கிட்ட 500 வாங்கியிருக்கேன், அவன் என்ன பண்றான்? இன்டர் கம்பெனி ரிசீவபிள் டெபிட்டோட, இன்டர் கம்பெனி ரிசீவபிள், இன்டர் கம்பெனி பேபிள் 500. அதே மாதிரி சிட்ரஸ், அடுத்து மார்டின், மார்டின் வந்து என்ன பண்றான்? 700 பேபிள் 700 போட்டிருக்கான். ஓகே, அவன் நம்ம ஒரே என்ட்ரியா போட்டுடுறோம். ஆனா அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா வேற வேற ஆள் இல்லையா, அதனால பிரிச்சு போட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு பேபிள்னா அவனுக்கு ரிசீவபிள், நமக்கு ரிசீவபிள்னா அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான். என்ன சொல்றான்? எம்ப்ளாய் இந்த விஷன் ஃபுட்ஸ் பேக்கரி பிசினஸ் கிரியேட்ஸ் a 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் ஆர்டர். Employee Vision Food Martin business creates a 700 purchase order for a new laptop for the required approval. Stockton வந்து 500 won't use. Stockton is the customer placing the order with Dell. Dell ships the PC, sells in the invoice. Vision Stockton Citrus enter the invoice payable and matches the lines. Invoice is approved. SLA accounting the invoice. SLA தான் அக்கௌண்ட் பண்ணுது இல்லையா ஃபங்க்ஷன்ல சப்லெஜரை. ஓகே, ஸோ அந்த அக்கௌண்டிங் என்ட்ரி கிராஸ் லெஜர். ஸோ இங்கேயும் ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஃபீச்சர்ஸ் என்ன? enable intercompany for ledger definition, balancing rule, clearing company options. enabling intercompany accounting option in ledger definition. ledger definition கிரியேட் பண்ணும்போது அங்கே நம்ம intercompany option to allow SLA and GL to enter அதை enable பண்ணணும். ஓகே, அடுத்து மேனேஜ் இன்டர்கம்பெனி பேலன்சிங் ரூல், அதையும் எனேபிள் பண்ணணும். சரியா? அப்பதான் அது இன்டர் கம்பெனி ஜென்ரேட் ஆகும். ஓகே, கரெக்டா? அதை என்டர் பண்ணணும் நம்ம ஜிஎல் கிரியேட் பண்ணும்போது. அடுத்து மேனேஜ் செகண்டரி அண்ட் கிளியரிங் கம்பெனி பேலன்சிங் ஆப்ஷன், அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. செகண்டரி லெஜர் ஆப்ஷன்னா என்ன? ஓகே, பேலன்சிங் செக்மெண்ட், ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். So primary balance segment rule, ledger entity rule, ledger rule, chart of account rule. மேனேஜிங் இன்டர்கம்பெனி பேலன்சிங் ரூல், அது எங்க போய் பண்ண போறோம்? இன்டர்கம்பெனி மேனேஜ் இன்டர்கம்பெனி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் டேப்ல போய் பண்றோம். This slide shows different source and category. Note there are rules for intercompany transaction type. Determining the intercompany should be. Manage intercompany balancing rules. அதோட ரூல்ஸை டிஃபைன் பண்றோம். அடிஷனல் பேலன்சிங் ரூல்ஸ் அண்ட் கிளியரிங் ஆப்ஷன் இருக்கு, அது வேணா பண்ணிக்கலாம். கீ டெசிஷன் அண்ட் பெஸ்ட் பிராக்டிஸ். இன்டர்கம்பெனி அலோகேஷன், ஜெனரல் லெட்ஜர் அலோகேஷன், இன்டர்கம்பெனி ஜெனரல் லெட்ஜர் அலோகேஷனை படிப்பாது. Using intercompany accounts.
allows flexible rules to write the entire company receivable and payable reports for cash ledger allocation. Intercompany allocation. Then generate intercompany allocation. Transaction automatically allow annual or autumn approval for all paying partners, providing invoice generation process single or multi-ledger intercompany transactions. Allow flexible route check பண்றது receivable and credit accounts for intercompany allocation. அடுத்து இது கீழே இருக்கு And allocation across different ledgers. In a ledger set having the same characters, start of accounts, adding the approximate intercompany receivable or intercompany payable balance to each and ledger's journals in order that this can be imported into GI. The intercompany accounts are generated based on the centralized intercompany balance rules. The intercompany allocation is allows all location lines for a single ledger or across different ledgers in a ledger set. The same characters of accounts and groups terms that include intercompany transactions. This enables allocation to realize intercompany functionality like the invoice features. எக்ஸ்பிளைன் பண்ண Ledgers that having the same chart of account. Different ledgers in column, ledgers that have the same and the same chart of account. By adding up, intercompany receivable. Receivable for same ledger, payable for same ledger. Each ledger numbers in order and can be portraits into scale. Ledger for this journal report. அந்த ஜர்னல் வந்து அது எல்லா இதுக்கும் கடைசி ஜீவன் இல்லாத அடுத்து சென்ட்ரலைஸ்டா ஒண்ணு வருது across different ledger. Okay, across feature like allocation lines are for a single ledger or across different ledger in a same chart of account. Turns them into intercompany transaction. Okay. General ledger no balance intercompany allows. So intercompany allocation journals generate ஆகுது இல்லையா? All ledger across ledger with the same chart of account, only one allocation lines. Other particular allocation lines. Allocation lines that across multiple ledger can be automatically balanced if they have the same characters sort of accounts. Even we lesson of this feature only one location allocation component can be used for other allocation that process multiple ledger. Not all location must have either one digit line or
one credit line. The other side can have as meaning right as equal. ஓகே, அலோகேஷனா என்ன? Cross multiple ledger. Cross multiple ledger can be organized to balance sheet. அதாவது ரெண்டு லெட்ஜர் வராலும் ஆட்டோமேட்டிக்கலி பேலன்ஸ் ஆயிடும். அது சார்ட்டா ஆயிடும். Current prediction of the futures. Can use for crossing multiple ledgers. Yeah. Others cannot have simple lives as equal. Others take service within our budget. Allocation automatically balance ஆயிடும். Current release only one allocation across multiple ledger, debit line or credit line. Intercompany allocation example. In this example, and vision is or attaining to the vision sign of user. Vision HQ is starting with the vision with this result. Over experts or organization function is switched to the other legal topics. okay. Receivable and payable entry. என்னது இத படி. Applicable only if you intend to generate invoice from intercompany transaction as is equal means saying vehicle that this is. You can create physical invoice in Oracle receivable and record them in Oracle pay. Then the transaction using the user interface or the application development meaning of this set of integration done for an external solution. ஓகே, எல்லாமே ஈஸி தான். கிரெடிட் அக்கௌண்டிங் பண்றோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஜெனரல் இதில் போய் ட்ரில் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? டேஷ்போர்ட் இருக்கு ஃபியூஷன்ல. கிரியேட் மேனுவல் இன்டர் கம்பெனி டாஸ்க் இருக்கு, ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி பண்ணலாம். டிரான்சாக்ஷன் இருக்கு, கிரியேட் எடிட் ஆப்ஷன், டிரான்ஸ்ஃபர் டு ஜிஎல் ஏஆர்ஏபி. ஓகே, இதெல்லாம் செட்டப் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இன்டர் கம்பெனி செட்டப் சிஸ்டம் ஆப்ஷன், டிரான்சாக்ஷன் டைப், பீரியட் ஸ்டேட்டஸ், இன்டர் இன்வாய்சிங் ஆப்ஷன், டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் ஷெட்யூல், இன்டர் கம்பெனி பேலன்சிங், இன்டர் கம்பெனி சிஸ்டம். நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஜிஎல்ல காமிப்பாரு. ஓகே, இந்த கிளாஸ்ல கேளு. இன்டர் கம்பெனி ஆர்கனைசேஷன் மேப், இன்டர் கம்பெனி ஆர்கனைசேஷன், defining invoicing options.
டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டைப்ஸ், இன்டர்கம்பெனி ப்ராடக்ட் ரொம்ப இன்டெப்தா போகுது. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். தேவைன்னா இதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஏதாவது புரியலன்னா நம்ம நார்மல் ஆரக்கிள் யூசருக்கு டவுன்லோட் பண்ணிட்டு அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ரூவல்ஸ் இல்லை, அப்ரூவல் வச்சு இருக்கு இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் அப்ரூவல். எக்ஸாம்பிள் பேலன்சிங் ரூல்ஸ் என்ன? படி. To set up and maintenance intercompany balance rules. The intercompany balance rules by transaction types are used to separate the intercompany receivable funds for the operator and the intercompany sales of the receiver. If any intercompany transaction has any distribution lines with many different places. Intercompany rules by used to generate receivable account for the provider, payable account for the receiver. அது ஒரு பாயிண்ட். Many distribution lines na balance when processed to GL or transferred to balance பண்ணி போகும். Okay, source category combination, key decision. ரெகன்சிலேஷன் எப்படி பண்றது? நிறைய பண்றோம் டிரான்சாக்ஷன் இல்லையா, அதுக்கு ரிப்போர்ட் இருக்கு. ப்ரிப்பேர் இன்டர்கம்பெனி ரெகன்சிலேஷன் ஒர்க், இன்டர்கம்பெனி ரெகன்சிலேஷன் இருக்கு. ரிப்போர்ட்டிங் என்னன்னா ஓடிபில இருக்கு, போய் இது பண்ணிக்கலாம். ஷெட்யூல் ப்ராசஸ், கிரியேட்டிங் அண்ட் இன்டர்கம்பெனி பேட்ச், சப்மிட்டிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து பீரியட் க்ளோஸ். பீரியட் க்ளோஸ்னா ஒவ்வொரு மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏபிஏஆர் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அது என்னன்னு பார்ப்போமா? மானிட்டர் இது நார்மல் நம்ம பண்றதுதான் எல்லாம். பீரியட் க்ளோஸ் செக்லிஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணும். ஜிஎல் கொடுத்துருக்கான், ஒவ்வொரு மாடலும் ஒன்று. அலோகேஷன் பார்த்தோம்ல, ரீவேல்யூவேஷன் சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட். அது படி அப்போ கொஞ்சம் value of foreign currency that physical balance according to current conversion rate evaluation. Represent the difference in the value of balance due to the conversion rate between the rate of the document journal entry and the annual rate. Post and adjustment code journal entry to the underlying account with the offset post to unrealized gain or loss account. Or offset in journal entry debit against offsetting credits to the unrealized gain account. Against and offset credits to unrealized loss account. ஸோ என்ன சொல்லுது? ப்ராசஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் அக்கௌண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி பேலன்சஸ் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும் இல்லையா, அதுதான். சேஞ்ச் இன் கன்வர்ஷன் ரேட், டேட் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி டியூ டு த போஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ ஜர்னல் என்ட்ரி. ஸோ அடிஷனலாக போகும். என்ன பண்ணணும்னா அன்ரியலைஸ் கெயின் அக்கௌண்ட், அன்ரியலைஸ் லாஸ் அக்கௌண்ட் இதுல விழுந்து திருப்பி நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். இது சும்மா நம்மளோட எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான். அடுத்து டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பாரு. Process of converting account balance to one currency to other currency. So ஒரு கரன்சில இருந்து இன்னொரு கரன்சி, ஹெட் ஆஃபீஸ் யூஎஸ்டினா அவன் பார்க்கணும்ல நம்மள்த. அதுக்கு ஓகே,
ரீவாலுவேஷனும் டிரான்சாக்ஷனும் என்ன சொல்லுது? ரீயூசபிள் ரேட் டைப் செட்டப். செட்டப் படி பார்ப்போம் அந்த படத்துல இருக்கு. ஒன்னும் கேட்கல. All elements start with your application and transaction configuration. The defined common application configuration system, enterprise success, defined financial report success, defined currencies, manage daily rates, defined ledger, defined fees, close first adding evaluation, adding historical rates. The currency rates என்ன சொல்றாங்க? கரன்சி ரேட் மேனேஜர் இஸ் a tool. அதுல நம்ம ரெண்டு ரன் பண்றோம் இதை பேஸ் பண்ணி. இஸ் ட்ரீட்டட். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் பண்றோம், கரன்சி தான். ப்ராசஸ் என்ன? ரீவேல்யூ கரன்சி ரிசீவபிள், ரீவேல்யூஷன் பீரியட். ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னது? கண்டிப்பா 2 அக்கௌண்ட் வேணும் இல்லையா? பீரியட் ரேட் டைப், கிரியேட் அ பீரியட் ரேட் ஃபார் ஈச் கரன்சி. பீரியட் எண்ட் ரேட் டைப். ஆமா, எந்த ரேட் எடுத்துக்கணும் நம்ம சொல்லணும். டெய்லி ஒரு ரேட் இருக்கும் இல்லையா? ரன்னிங் ரீவேல்யூவேஷன். Journal reversed at the beginning of the period. Process is repeated unlike the transaction or settled. அந்த அசெட் செட்டில் ஆகிற வரைக்கும் ஒன்று டிப்ரிசியேட் ஆடி ஃபுல்லாக போகணும், இல்லை நம்ம சேல் பண்ணணும், லாஸ் ஏதாவது ஆகும் இல்லையா? கரன்சி revaluation adjustment in your currency, average balance ledger. இது ரொம்ப சிம்பிள் தான் ப்ராக்டிக்கலா. revaluation எக்ஸாம்பிள், AR to revenue, accounts receivable to revenue, accounts receivable to unrealized coin. ஓகே, சரி 10,000 யூரோ இருக்கு ஒரு வருஷம் முன்னாடின்னு வச்சுப்போம். இன்னைக்கு டேட்ல வந்து கரண்ட் ரேட் ஆஃப் யூரோ போட்டா ஏறி இருக்கு விலை. என்ன ஏறுது இல்லையா? 12,785 ஆயிருக்கு. அப்போ அவன் என்ன சொல்றான்னா 1 யூரோ. அப்ப அந்த மிச்சம் $100 அதை போட்டிருக்கான் இல்லையா? அது எங்க போகுது பாருங்க. அன்ரியலைஸ்டு கெயின், நமக்கு கெயின் $100 அப்படின்னு சொல்றோம். ஓகே, சாம்பிளா எடுத்திருக்கலாம். கிரியேட்டிங் a revaluation. Running a revaluation period and rate supports retained and cumulative account. Translation and revision. Historical rate and amount அப்படின்னா என்ன? பழைய ரேட்டு. இம்போர்ட் ஜேர்னல்ஸ் ஓவர்வியூ. இம்போர்ட் ஜேர்னல்ஸ்னா என்ன? ஏஆர்ல டிரான்சாக்ஷன் பண்ணிடுறோம், ஏபில பண்ணிடுறோம். ஜிஎல்கில் எப்படி வரும்? இம்போர்ட்ன்ற ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணாதானே வரும். முன்னாடி 11 எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும். அது இப்போ கிரியேட் அக்கௌண்ட் அங்கிருந்தே புஷ் பண்ணிடுறோம் இப்போ சப்லெஜர்ல இருந்தே. ஓகே, வெரிஃபிகேஷன் எல்லாம் ஓகேவான்னு பாக்குறது. வேலிடேஷனும் இருக்கு. இந்த டைப் ஆஃப் அக்கௌண்டிங் காம்பினேஷன் அன்பேலன்ஸ்ட், இதெல்லாம் வேலிடேஷன் ஃபார் இம்போர்ட். ரிகன்சிலேஷன் பண்ணணும். இதெல்லாம் இன்டெப்தா நம்ம பார்க்கணும். ஓகே, நீங்க எல்லாம் ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சுட்டு இதை இது பண்ணிட்டு எல்லாமே கவர் ஆயிருக்கான்னு பாக்கணும். ஏன்னா இது ரொம்ப இன்டெப்த், வேரியஸ் இண்டஸ்ட்ரியை கவர் பண்ணது ஒவ்வொரு பாயிண்ட்டும். புரியுதா? அது பண்ண நீங்க பார்க்கணும். வெறுமன 4 ப்ராக்டிக்கலை போட்டு ஈஸின்னு நினைச்சிடக்கூடாது. புரியுது இல்லை? அப்பதான் உங்களுக்கு புரியும். கிளியரிங் அக்கௌண்ட் ரெகன்சிலேஷன், ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட் ரெகன்சிலேஷன், மேனுவலாகவும் இருக்கு. கிளியரிங் அக்கௌண்ட் ரெகன்சிலேஷன் ஏற்கனவே நம்ம அங்க பார்த்தோம். பர்ஃபார்மிங் கிளியரிங், ஆட்டோமேட்டிக் ரெகன்சிலேஷன். கான்ஃபிகரேஷன் ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட்டிங்னா என்ன? இப்போ ரிப்போர்ட்டிங் எல்லாமே நம்ம நினைச்சிருக்கோம் டெக்னிக்கல் தான், பேக் எண்ட் எழுதுவோம். ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ஸ் ஆரக்கிள் ஏற்கனவே அவைலபிளா இருக்கு. பட் நம்ம தேவையான ஃபினான்சியல் ரிப்போர்ட் நம்ம பில்டு பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன டைப் ஆஃப் இருக்கு பாருங்க. 7 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஃபினான்சியல் ரிப்போர்ட், அக்கௌண்ட் குரூப்ஸ் அண்ட் சன்பர்ஸ்ட், ஸ்மார்ட் வியூ ரிப்போர்ட், ஆரக்கிள் டிரான்சாக்ஷன் வியா அனாலிசிஸ் டேஷ்போர்ட், பப்ளிக் மொபைல் ஆப். ஸோ ஃபினான்சியல் ரிப்போர்ட்ஸ் என்ன படிப்போம்?
of the Oracle Finance Report Studio using data in the Oracle Ledger Balance Curve. Cube. Cube. For example, comparing income tax, income statement, and the balance sheet. These reports are mainly done by user in general ledger. Group sum plus used to monitor key account in general ledger when user create an account groups become visible in the report center since the site was visualization tool. The site was visualization tool enabled track with you account balance across various business in life and self divergent in order to balance for different purposes. Accounts groups are only used in general. So account group and sunburst monitor key of our accounts in general ledger. When a user create account group, it become visible in the FR Finance Reporting Center. And sunburst tool, visualization tool, enna panaduna interact with your account balance across various dimension. View balance, account group எல்லாம் பார்க்கலாம். Smart view report இருக்கு. Multi-dimensional pivot analysis. அதான் smart view. Okay. Workspace. FRS also smart. அடுத்து OTBI தெரியும் இல்லையா? OTBI report. Analysis reports are built of transaction tables using subject areas. This report run by used in GL, AP, AR, cash management இருக்கா எல்லாத்துலயும். OTBI dashboard. Dashboard na front அப்படியே தெரியும் இல்லையா? இது எவ்வளவு. Dashboard pull all the information needs to one place. ஒரே பிளேஸ்ல வச்சிரும். Built in Oracle transaction B analysis base பண்ணி build பண்ணிருக்கு இந்த dashboard. Okay, இதுவுமே நம்ம subledger reports தான். BI publisher. Most of the reports are predefined and first we submitted, resubmitted, see the latest data of the Oracle Enterprise Scheduler System, ESS. ESS தான் நம்ம run பண்றோம். Run by GL, AP, அதுதான். BI mobile apps. Mobile design app is multi-touch information. Driven application in rich interaction for mobile devices, iPhone. These reports can be run by users in general ledger. Okay. So, 7 வகையான report இருக்கு. படியுது. The financial report center is designed to be main user interface for the finance end user. Report needs some users need source to use any of the other interface for reporting in finance services. General account is dashboard. சரி, ஓகே. நான் general account dashboard, account inspector, reports and analysis, catalog அப்படி EPM workspace, enter schedule, ESS. So எல்லாம் not only finance, எல்லாமே கவர் ஆகுது. ஓகே. FRS, balance sheet, income, cash flow இதுல கிரியேட் பண்றோம். live report and publish matter report. FRC, dimension values எல்லாம் practically பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னா நல்லா புரியும். சரியா? Default values, query designer, FRS overview, finance reporter studio. எல்லாம் practical எடுக்க சொல்லுங்க. FRS அதுல இருக்க GL practicalsல தவர் PDF ல என்னென்ன இருக்கோ எல்லாமே வரும். டிஃபைன் ஃபார்முலா அதுக்கு. ஸோ இதெல்லாம் அவைலபிள் ஃபார்முலா இன்பில்ட்டாவே இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிப்போர்ட்டிங் அக்கௌண்டிங் குரூப் இல்லை அதை பண்ணதுக்கு அப்புறம் இதை பார்த்தா தான் புரியும் நமக்கு. ஒரு சன்பர்ஸ் டூல் தான் டேஷ்போர்ட்ல சொல்லியிருக்கான். எல்லாமே அதை பத்தி டீடைல்டா இதுல எனேபிள் ஆயிருக்கு. Oracle transaction BI report, BI publisher overview, financial IFRC, Oracle BI publisher. General ledger options.
இந்த அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. மேனேஜ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி படிக்க போறோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூனிட் ஆஃப் மெஷர், சோர்சஸ், கேட்டகரி, டாக்குமெண்ட், ஆட்டோ போஸ்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்கு இல்லையா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன படி பார்ப்போம். Suspense account to be post balancing amount or out of balancing journal entries. The out of balance amount for the journal entries is automatically placed in the suspense account. Enable you to post the transaction, use suspense account. Enable the suspense account as a deposit. The level in accounting classification. Specifically, yes, suspense account. ஸோ அந்த லெஜர் லெவல்ல இருக்கு. ஸ்பெசிஃபையும் நம்ம என்னென்ன அக்கௌண்ட் போடணும் கீழே தான் இருக்கு பாருங்க. டிஃபைன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். Suspense journal line or unbalanced journal as shown in example above. Do not assume a suspense account. You want to consider balance and suspense account increasing the time to because it generate lesser balance some products. ஓகே. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு சொல்றாங்க. அடுத்து மேனேஜ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்னது படிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், And adding to future your out of balance to additional suspense accounts must be associated with their source and categories. Multiple source and categories can be associated same suspense account. Journal is an order and their suspense account for balance is value. Select other from the journals and journal categories to be. ஓகே. மல்டிபிள் காம்பினேஷன் ஜேர்னல் அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றதுன்னா, அசோசியேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அமௌண்ட் வித் மானிட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூனிட்டும் பண்ணலாம். அமௌண்ட் இல்லாம பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். அதை $10,000 50 hour அந்த மாதிரி பேரோல் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம பண்ணலாம். கிரியேட்டிங் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூனிட் ஆஃப் மெஷர் அது பண்ணிக்கலாம். ஜேர்னல் சோர்ஸ் அண்ட் கேட்டகரி இண்டிகேட் ஜேர்னல்ஸ் மாதிரி கொஞ்சம் டெப்தா போகும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே. help you differentiate purpose such as accrual payment. Source category அது கீழே. ஸோ ஜேர்னல் சோர்ஸ்னா என்ன? ஒரு நான்-ஃபீடர், நான்-லெகசி சிஸ்டம் நான்-ஃபீடர்ல இருந்து நீங்க கிரியேட் பண்றதுக்கும் ஜேர்னல் கேட்டகரி தேவைப்படும். சோர்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். எதுல இருந்து வருதுன்னு ஐடென்டிஃபை பண்றதா ஜேர்னல் சோர்ஸ். ஏஆர்ஆ, ஏபி